வணக்கம். பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரியும் போதே இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வந்துட்டு லைட்டாக வறுத்து வரணும். ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக மாறும்போதே மற்ற பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம். இந்த பீன்ஸ் பொரியலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பூண்டோ அப்படி இல்லைன்னா பெருங்காயமோ சேர்த்துக்கணும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்துட்டு மாற வேண்டாம். கலர் மாறிடுச்சுன்னா ஓவராக பொரியலோட கலரே மாறிடும். இப்போது இது கூட நான் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு, அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறிட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்று ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அப்படியே கையால் தண்ணியை தெளித்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. அது போதும் இந்த பொரியலுக்கு. இது ரொம்ப நேரம் வேக வைக்கவும் போகிறதில்ல, அதனால் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக 3 நிமிஷம் குறைவான தீயில வச்சு வேக வைக்கலாம். இப்போது காயோட கலர் வந்துட்டு லைட்டாக மாறி இருக்குது. காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நான் வந்துட்டு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்ததுக்கு பிறகு சும்மா ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கிளறி விடுங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போது பீன்ஸ் பொரியல் ஈஸியாக தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா குழம்பு சாதத்துக்கூடையும் இது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.